ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டேஸ்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்டான ரெசிபி மட்டும் இல்லை, நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பால் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ளேவர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதிலே பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பால் ஆட் பண்ணி எந்தவித லம்ப்ஸும் இல்லாமல் இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா இப்போ கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக கஸ்டர்ட் பவுடரை பாலில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கஸ்டர்ட் பவுடரை பாலோடு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொதிச்சிட்டு இருக்க பாலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பால் இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பாலில் கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரேடே ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா பால் நல்லா திக்காகி வரும். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபிக்கு ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லை, அதே நேரம் ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு தேவையில்லை. மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இன்னும் இது திக்காகலை, அதனால நம்ம கொஞ்சம் நேரம் கலந்துகிட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸும் அதில் ஆட் பண்ணுறதுனால ஓவர் ஸ்வீட் இருக்கணும்னு தேவையில்லை. அதனால் நீங்கள் ஸ்வீட் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கப்லேருந்து 1 கப் அளவு எவ்வளோ வேணாலும் கலந்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கலந்து விடுங்க. கம்ப்ளீட்டாக கரையட்டும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், முன்னாடியை விட இப்போ கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ பால் கொஞ்சம் திக்காகவே ஆகிருக்கு. ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் இன்னும் கலந்துட்ருப்போம். இப்போ பாருங்கள், பால் நல்லா இந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு ரெடி பண்ண இந்த பால் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் விருப்பமான பழங்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் ஒரு 1/2 கப் அளவு தோல் சீவி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு பச்சை திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம்தான். இதுமாரி 1/2 கப் அளவு மாதுளை பழம் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு தர்பூசணி விதை நீக்கினது சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு வாழைப்பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஸ்பேச்சுலா வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருக்கிறப்போ இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டிலே நம்ம ரொம்ப சுலபமாக ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, நல்லா சம்மர் டைமுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மலாக ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நல்லா வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. கூலாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி நல்லா இப்போ சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி இப்போ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த சம்மர் டைமில் சில்லுன்னு ஒரு கப் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, take care, bye.